புதுக்கோட்டை மாவட்டம் கத்தக்குறிச்சி கோவில் விழாவையொட்டி நடைபெற்ற மாட்டு வண்டி போட்டியின் போது இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலாக வலுத்தது. இதையடுத்து அங்கிருந்தவர்களை காவல்துறையினர் லேசான தடியடி நடத்தி கலைத்தனர். புதுச்சேரியில் கடந்த 2018ஆம் ஆண்டு 5,5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்ட பன்னாட்டு தரத்திலான நீச்சல் குளம் கட்டுமான பணி நிறைவடைந்துள்ளது. 50 மீட்டர் நீளம், 25 மீட்டர் அகலத்தில் உள்ள இந்த நீச்சல் குளத்தில் ஆண்கள், பெண்கள் என 16 பேர் உடைமாற்றும் அறைகள், பொருள் பாதுகாப்பு அறைகள் கட்டப்படுகின்றன. ஓரிரு மாதங்களில் இந்த நீச்சல் குளம் திறக்கப்படும் என அதிகாரிகள் கூறினர். தேனி மாவட்டம் கம்பத்தில் தென் மாவட்ட அளவிலான யோகாசன போட்டிகள் நடைபெற்றன. பல்வேறு பிரிவுகளில் நடந்த போட்டிகளில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்றனர். இதேபோன்று வேலூரில் தென்னிந்திய அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றது. 600க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் தங்கள் தனித்திறமையை வெளிப்படுத்தினர். கும்பகோணத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகாமக பெருவிழா வரும் 2028ஆம் ஆண்டு நடைபெற உள்ளது. பல லட்சம் பேர் திரளவுள்ள இந்த விழாவுக்கான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது குறித்து தஞ்சை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் உள்ளிட்டோர் ஆய்வு நடத்தினர். அனைத்து துறைகளிலிருந்தும் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ரெக்குவயர்மெண்ட் அன்னைக்கு இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு எஸ்டிமேட் பண்ணி அதுக்கு உண்டான ஒரு கருத்துருவாக நம்ம அதை கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு நம்ம அனுப்பி வைக்கிறோம். ஸோ 2028 மகாமகத்தை நல்ல சீரும் சிறப்புமாக செஞ்சு முடிக்கிறதுக்கு உண்டான அனைத்து ஆயத்த பணிகளும் இன்றையிலிருந்து நல்லபடியாக நம்ம ஆரம்பித்து வைக்கிறோம். கோவை மாவட்டம் வால்பாறை அரசு கலைக்கல்லூரி மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை மற்றும் கட்செவி அஞ்சல் மூலம் ஆபாச புகைப்படங்களை அனுப்பிய வழக்கில் தற்காலிக உதவி பேராசிரியர்கள் 3 பேர் மற்றும் ஆய்வக உதவியாளர் என 4 பேர் கைது செய்யப்பட்டனர். பெண் வன்கொடுமை உட்பட 2 பிரிவுகளில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை அருகே சட்டவிரோதமாக மது விற்பனை நடப்பதை காவல்துறையினர் கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டிய பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் புதிதாக மதுக்கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். மதுக்கடை தற்போதைக்கு திறக்கப்படாது என காவல்துறையினர் தெரிவித்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். கும்பகோணம் மறைமாவட்டத்தில் 125வது ஆண்டு நிறைவு விழா அங்குள்ள தூய அலங்கார அன்னை பேராலயத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் ஜீவானந்தம் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். திருப்பூரில் 107 வயதாகும் பேச்சியம்மாள் என்ற மூதாட்டிக்கு உறவினர்கள் இணைந்து கனகாபிஷேக விழா நடத்தினர். தன்னுடைய வேலையை தானே செய்து கொள்ளும் அளவிற்கு உடல் நலத்துடன் பேச்சியம்மாள் இருப்பதாக கூறிய உறவினர்கள் எந்த ஒரு சூழலிலும் நிதானம் இழக்காமல் இருந்து செயல்படுவது அவரது சிறப்பியல்பு என நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டனர். மேட்டுப்பாளையம் அருகே சிறுமுகை சாலையில் சுற்றித் திரிந்த மாடு ஒன்று இருசக்கர ஊர்தியை முட்டி தள்ளியது. இதில் ஒரு குழந்தை உட்பட 3 பேர் நல்வாய்ப்பாக சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக சிறுமுகை பகுதி மக்கள் தெரிவித்தனர். உதகை அருகே வனப்பகுதியில் உள்ள பைக்காரா அணை நிரம்பி உள்ளதால் அதில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தற்போது இதமான சூழல் நிலவுவதால் பைக்காரா நீர்த்தேக்கத்தில் திரண்ட சுற்றுலா பயணிகள் விதவிதமான படகுகளில் சவாரி செய்து மகிழ்ந்தனர்.